Hi friends, welcome to Jivida Saham. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான தேங்காய் சாதம் தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நம்ம ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்குலாம் நம்ம ஈஸியாக லஞ்சுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடு வந்ததும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோங்க. இதுக்கு பதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பால் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா லைட்டாக வறுப்பட்டதும் நம்ம சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம், இல்லைனா தீஞ்சு போய்டும் பருப்பெல்லாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி இது மாதிரி சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுப்பட்டதும் ஒரு 4 பச்சை மிளகாய் இது மாதிரி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை காரம் நிறைய வேணும்னாலும் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் அதோடு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக வறுப்பட்டு வந்ததும் இதே மாதிரி ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நம்ம சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் நம்ம தேங்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. இதேமாரி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக நல்லா வறுப்பட்டு வரட்டும். நம்ம சிம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 2 கப் அளவுக்கு, அதாவது 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து இது மாதிரி வேக வச்சு நம்ம வச்சுருக்கோங்க. நம்ம இப்போது பச்சரிசி புழுங்கலரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் உதிரியாக நம்ம வடித்து வச்சுக்கலாம். அது நம்ம சாதத்திலோடு நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான உப்பு சேர்த்து இது மாதிரி வடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி வடித்து நம்ம ஆற வச்சாச்சு. இப்போது இதில் நல்லெண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து விட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லெண்ணெயெல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் மெதுவாக தான் நல்லா கலந்து நம்ம கிளறிக்கணும். ரொம்ப போட்டு கிளறணும் அப்படி சொன்னால் சாதம் எல்லாம் குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி மெதுவாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மெதுவாக கிளறி விட்டாச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனா வாழைக்காய் வறுவல் சாப்பிட்லாம். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.